ஹாய் ஹலோ வணக்கம். இன்றைக்கி ஒரு சூப்பரான இறால் முட்டை பிரட்டல் எப்படி செய்கிறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாமாங்க. அதுக்கு ஒரு கடாய் ஸ்டவ்வில் வச்சுட்டு அந்த டிஷ்ஷுக்கு தேவையான எண்ணெயை ஊற்றிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கடுகு, அதுக்கப்புறம் 3 வெங்காயம். இந்த பிரட்டலுக்கு வெங்காயம் கொஞ்சம் அதிகமாக போட்டால் சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு கொத்து கருவேப்பிலை, அதை நல்லா கண்ணாடி பதம் வர வரைக்கும் வதக்கிக்கணும். சால்ட் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிட்டால் வெங்காயம் சீக்கிரமாக வதங்கிடும். அதுக்கப்புறம் ஒரு மீடியம் சைஸ் தக்காளி கொஞ்ச நேரம் மூடி போட்டு வேக வச்சுக்கலாம் அந்த தக்காளியை. அதுக்கப்புறம் நல்லா மசிச்சு விட்டுறணும். 1 ஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கணும். அதுக்கப்புறம் 2 ஸ்பூன் மிளகாய் பொடி, நம்ம வீட்டில் அரைச்சி வச்சுருப்போம் இல்லையா, அந்த மிளகாய் பொடி அது. அதுக்கப்புறம் க்ளீன் பண்ணி கழுவி வச்ச இறாவை அதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கிளறி விட்டுறணும். கொஞ்சம் கூட தண்ணியே சேர்க்கக்கூடாது இந்த பிரட்டலுக்கு. இது என்னோடய ஸ்டைலில் நான் எங்கள் வீட்டில் செய்கிற இறால் பிரட்டல். இது கரம் மசாலா ஒரு 1/2 ஸ்பூன் போதும். இது 1/2 கிலோ அளவுக்கு இறா. இது அதுக்கு தேவையான பொருட்கள் அளவு தான் நான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் அதை கொஞ்சம் நேரம் மூடி போட்டு வேக வச்சிடணும். பார்த்திங்களா, இப்போ தண்ணி அதில் வடியுது பாருங்கள். இந்த தண்ணி ஃபுல்லாக ட்ரை ஆகிற வரைக்கும் அடுப்பில் லோ ஃப்ளேம்லேயே வச்சு வேக வச்சுக்கணும். அதுக்கப்புறம் அந்த மசாலா இறாலெல்லாம் கொஞ்சம் ஒதுக்கி விட்டு ஒரு 3 முட்டை அளவு உடச்சி வச்சுருக்கேன். அதை நான் நடுப்புற ஊற்றிட்டு அதை நல்லா இறாலோடு சேர்த்து நல்லா கிளறிக்கணும். இந்த டிஷ்ஷை செய்யும் போது நம்ம ஸ்டவ் லோ ஃப்ளேமில் தான் இருக்கணும். அப்போ தான் சூப்பராக வரும். பாருங்கள், இப்போது உதிரி உதிரியாக ரெடி ஆகிடுச்சு. இது இன்னமும் நல்லா ட்ரை ஆகணும். அப்போ தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ கடைசியாக கொத்தமல்லி இலைகளை தூவி ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இது என்னோடய பசங்களோட ஃபேவரட் டிஷ். இது ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த டிஷ்ஷில் முட்டையை உடச்சி ஊற்றி செய்யும்போது இந்த இறால் பிரட்டலோட குவான்டிட்டி நமக்கு அதிகமாக கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.